ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பரி ஆர்கானிக் கார்டன்லேருந்து பேசுகிறேன். எல்லோரும் சுகமாக, நானும் இங்கு நலமே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய மாடி தோட்டத்தில் என்னென்ன மற்ற பழ செடிங்கள்லாம் இருக்குது, இதில் நிறைய ஃப்ரூட்டிங் நடந்துகிட்ருக்கு, எதெல்லாம் இன்னும் ஃப்ரூட்டிங் நடக்கலை, அதிலெல்லாம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இன்னும் அது என்னென்ன செடிங்க இன்னும் இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஒவ்வொரு செடிங்களை நான் காட்டியிருந்தேன், மற்ற செடிங்கள்லாம் காட்டல. அதான் இன்றைக்கி ஒரு ரவுண்டு என்னென்ன செடிங்க இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், என்னுடைய லெமன் செடி உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இதில் பம்பர் ஃப்ரூட்டிங் நடந்துகிட்ருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 100க்கு மேலேயே இருக்கும் உங்கள் ஃப்ரூட்ஸு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், ஒரு கிளையிலையே எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கேயும் பாருங்கள், ஒரு கிளையில் எவ்வளோ ஃப்ரூட்ஸ். இங்கே ஒன்று இருக்கா, இங்கே பாருங்கள், இங்கேயே ஒரு 4 இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி இந்த கிளையிலையும் பாருங்கள் 4-5 ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், நிறைய இருக்குங்க. எப்படியும் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நிறைய ஃப்ரூட்ஸ் வந்துட்டுருக்கு. இதில் சந்தோஷமாக இருக்குது. இதில் கொஞ்சம் பழுத்துட்டும் இருக்குது பழம். கொஞ்சம் பழுத்த பழத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் காயாக தான் இருக்குது. ஒரு 2 நாள் அப்படியே அது தானாகவே கொட்டிக்கிட்டே இருக்குங்க. இது என்னுடைய லெமன் செடி. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 20 இன்ச் பாட்டில் வச்சுருக்கேன்னு. இப்போ புதுசாக இந்த பாட்டு கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. ஏற்கனவே நான் இங்கே ஒரு கொய்யா செடி தான் வச்சுருந்தேன். அந்த கொய்யா செடி திருப்பியும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அது செத்து போச்சு. அதனால் திருப்பி இப்போ புதுசாக இது சிவப்பு கொய்யான்னு தான் சொல்லியிருக்காங்க. 1 மந்த் பிஃபோர் வாங்கிட்டு வந்தேன். இது இந்த தொட்டியில் வச்சுருக்கேன். 20 இன்ச் பாட்டில் தான் நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு. பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லெமனுக்கு அப்புறம் இங்கே 20 இன்ச் பாட்டில் வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்கேன். அதுவும் நல்லாவே வளர்ந்துட்டு வருது. இதுவும் 20 இன்ச் பாட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் 1 மந்த் பிஃபோர் தான் அந்த கொய்யா வாங்கிட்டு வரும்போது தான் இதுவும் ஒரு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது சாத்துக்குடி, ஒரு பெரிய செடி தான், பழம் வச்ச செடி. இது கிராஃப்டட் பிளான்ட் தான். இதுவும் 20 இன்ச் பாட்டில் வச்சுருக்கேன். இதில் இது நல்லாவே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நியூ துளிர்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்குங்க. இது சப்போட்டா. இன்னும் இதில் காய் வரல. இப்போ நான் கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாமே ப்ரூனிங் பண்ணி விட்டேன். இப்போ தான் கொஞ்சம் பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் அங்கங்கே பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே இருக்குது பாருங்கள். இது ஒரு சப்போட்டா பிளான்ட்டாக. இப்போ பார்க்கலாம் இதில் பழம் வருதான்னு. இதுலேயும் கொஞ்சம் எருவெல்லாம் போடணும். எல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டுருக்கு மண்ணெல்லாம். அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் எரு போட்டு அதுக்கப்புறம் பின்ன கொஞ்சம் புது மண் போட்டு விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் என்னுடைய ட்ராகன் ஃப்ரூட். இது ஃபுல்லாகவே ட்ராகன் ஃப்ரூட்டு இருக்கிற அந்த மாடி. இது இந்த ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள். இங்கேயும் இப்போது இது 3rd டைம் இங்கே பறிக்கிறது நான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பழம் வந்திருக்கு, இங்கேயும் ஒரு பழம் இருக்குது, இங்கேயும் ஒரு பழம் பழுத்துருக்கு. இது இன்றைக்கி பறிச்சிடலாம். ஒரு பழம் பறித்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மதர் பிளான்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, மதர் பிளான்ட்டில் அங்கே மேலேயும் காய்ங்க வந்திருக்கு, பழம் வந்திருக்கு. இங்கே ஒரு பழம் வந்திருக்கு. இதையும் பறிச்சிடலாம். நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இங்கேயும் வந்திருக்கு பாருங்கள். இங்கே ஒரு பழம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பழம் வந்திருக்கு. அதே மாதிரி மேலெல்லாம் நிறைய வந்திருக்கு. அங்கே ஒரு பழம் இருக்குது.
இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா என்னுடைய அத்திப்பழம் செடி வெயிலுக்கு வந்து இந்த இலைங்கெல்லாம் பயங்கரமாக எல்லாம் காஞ்சி போச்சு. இந்த 2 அத்திப்பழமாக பழுத்துட்ருக்கு. அது அப்புறமா நீளமாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடலாம். 2 அத்திப்பழத்தையும் பறிச்சிட்டேன். இது கொஞ்சம் இந்த வெயில் போயிட்டு கொஞ்சம் மழை வந்தால், என் ஏரியாவில் மழையே பெய்ய மாட்டேங்குதுங்க. டெய்லி வந்து மூடிக்கிட்டு தான் இருக்குது வானம், ஆனால் மழையே வர மாட்டேங்குது. மழை கொஞ்சம் நல்லா வந்ததுன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா துளுக்கும். டெய்லி தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது. இங்கே ஒரு செடி இருக்குது. இங்கே ஒரு பழம் இருக்குது, பறிச்சிடலாம். இது அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா என்னுடைய மாமரம். இது ஒரு 6 மந்த் தான் ஆச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சு. இந்த வெயிலுக்காக இந்த பாருங்கள் இலைங்கெல்லாம் ரொம்ப கருத்து போச்சு. அதனால் கொஞ்சம் நான் ப்ரூன் பண்ணி விட்டேன். இங்கே பாருங்கள், ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் நல்லா துளிர் விட்டுருக்கு. இங்கே பாருங்கள் நிறைய துளிருங்க வருது. கொஞ்சம் மழை பெஞ்சிதுன்னா கொஞ்சம் நல்லா ஆகிடும் இந்த மரம். இது நர்சரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். இங்கேயும் பாருங்கள் மாமரம் வைக்கணும்னு ஆசை, அதனால் ஒரு எடுத்து வச்சது பாருங்கள். கிராஃப்டட் பிளான்ட் தான். இதுவும் வந்து பெரிய கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் வெட்டி விட்ட பிறகு சின்னதாக தெரியுது. இதையும் நான் 24 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன தொட்டியில் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நீங்கள் பெரிய தொட்டியில் வைக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னுடைய ட்ராகன் ஃப்ரூட் செடி தான். இங்கே பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் அன்றைக்கி கூட நான் காட்டினேனே 24 பாட்டில் வந்து என்னுடைய போமோகிரானைட் செடி. இந்த பக்கம் 2 இருக்குது. இங்கே ஒன்று. இது 20 இன்ச் பாட்டில் தான் இருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ பாருங்களேன், எக்கச்சக்கமாக வந்து ஃப்ரூட்ஸ்க்காக நிறைய ஃப்ரூட்ஸ் பூக்கள் வந்து கொண்டு இருக்குது. இங்கே பாருங்கள் காயும் வச்சுருக்கு. அதுதான் சரி, இந்த பக்கம் வந்து ரொம்ப வாட்டமாக இருக்குது. அணிலுக்கு வந்து எனக்கு இதை பார்க்கும் போதே எனக்கு ஆசையாக இருக்குது. இது வேறு இடத்துல மாற்றி வச்சு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால் இதை கொஞ்சம் வேறு இடத்துல மாற்ற போகிறேன். இந்த இடத்துல வந்து ட்ராகன் ஃப்ரூட் போட போகிறேன். இது வந்து ஒரு ஆரஞ்சு மரம் தான். இந்த செடிக்கும் வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆச்சுங்க. இன்னும் வரைக்கும் ஃப்ரூட் பியர் பண்ணல. அது என்னன்னு தெரியல. இப்போ திருப்பியும் இது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த கொரோனா டயத்துக்கு அதுக்கப்புறம் தான் வச்சேன்னு நினைக்கிறேன். 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. 3-4 இயர்ஸ் ஆக போகுது. இது கிராஃப்டட் பிளான்ட்டானு எனக்கு டவுட்டாக இருக்குது. அது கிராஃப்டடுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இந்த வருஷம் பார்ப்பேன். சரி காய்க்கலைன்னா இது எடுத்துன்னு போய் கீழே நட்டுட வேண்டியது தான். அதுக்கு பக்கத்தில் வந்து அங்கே போமோகிரானைட் செடி இருக்குது. அதுலேயே நல்லா ஃப்ரூட்டிங் வந்திருக்கு. இதுதாங்க என்னுடைய இந்த வருஷத்து ட்ராகன் ஃப்ரூட் செடியில் வந்து எக்கச்சக்க ஃப்ரூட்ஸு வந்துக்கிட்டு இருக்கிற செடி. ஏன்னா அந்த மதர் பிளான்ட்லாம் வந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது மதர் பிளான்ட்லாம். இப்போ இது வந்து ஒரு 2 இயர்ஸ் பிளான்ட் இது. அதனால் இந்த வருஷம் வந்து பயங்கரமாகவே வந்து ஃப்ரூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இங்கேயும் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் புது பூ பூத்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் ஒரு காய், அதையும் பறிச்சிடலாம். இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே ஒரு காய் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு காய் இருக்குது, இங்கே ஒரு 4 காய் இருக்குங்க. என்னால் ஒன்று தான் பறிக்க முடியும். அது எப்படி பறிக்க போகிறேன்னு தெரியல. 2 காய் பறிச்சிட்டேன். இங்கே அங்கே ஒரு 3 காய் இருக்குங்க. அது பறிக்கணும், அப்புறமா தான் பறிக்கணும். அது யாரென்னா கூட்டிகிட்டு வந்து அங்கே ஒரு காய் இருக்குங்க. 4 காய் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து பூ வந்துக்கிட்டு இருக்கு. இங்கேயும் பாருங்கள் புதுசாக பூ வந்துக்கிட்டுருக்கு. நீங்கள் கேட்டீங்க வந்து யார் கேட்டிருந்தா தெரியல எனக்கு. ட்ராகன் ஃப்ரூட்டில் வந்து பூக்களும் வரமாட்டேங்குது, பழமும் வரமாட்டேங்குதுன்னு நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லைங்க. ஒரு வருஷம் பிளான்ட் ஆனாலே அது கண்டிப்பாக ஃப்ரூட் வரதான் செய்யும், வராமல் இருக்காது.
இந்த மாதிரி பாருங்கள், நல்லா மெச்சூர் இந்த மாதிரி லீஃப் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டாலே அது வந்து ஃப்ரூட் பியர் பண்ணும். இங்கே பாருங்கள், ஃப்ளவர் வந்திருக்கா. அதே மாதிரி நம்ம மெச்சூர் இதிலலாம் வந்து, ஏன்னா இந்த பிளான்ட்டுடைய எனர்ஜிலாம் வந்து ஃபுல்லாக லீஃப் வளர்க்குறதுலே போச்சுன்னா நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் வைக்காது. அதனால் நம்ம வந்து அங்கங்கே நம்ம வந்து கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்ட இடத்துலலாம் பாருங்கள் ஃப்ரூட்ஸ் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே அதே மாதிரி தான் பாருங்கள், கட் பண்ணி விட்டுருக்கேன், இங்கே ஃப்ரூட் வந்திருக்கு. இந்த வருஷம் இது நல்லாவே ஃப்ரூட்டிங் கொடுக்குதுங்க. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது 24 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன், கஸ்டர்ட் ஆப்பிள். இதுவும் நல்லா வளர்ந்து தான் இருக்குது. இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இலைங்கெல்லாம் வந்து கருகி கொஞ்சம் எல்லாம் வெட்டி விட்டுருக்கேன். போன வருஷமே ஒரு 2 ஃப்ரூட்டு வந்தது, ஆனால் வந்து ஃப்ரூட் பெருசாகலை. இப்போ இந்த மண்ணையும் கொஞ்சம் வந்து எடுத்து எருவெல்லாம் போட்டு, கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நான் எதுவுமே பண்ணலை. இப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அது எருவெல்லாம் கொஞ்சம் போட்ட பிறகு கொஞ்சம் புது மண்ணை ஆட் பண்ணி விடணும். இதுவும் என்கிட்ட வந்து ஒரு 2-3 வருஷமாகவே இருக்குது. இன்னும் இதை ஃப்ரூட் பியர் பண்ணல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ட்ரம்மில் வந்து அங்கே ஒரு லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ எடுக்கும்போது அங்கே ஒரு 2 வந்து மல்பரி செடி காட்டினேன். இப்போ இங்கே ஒரு 2 மல்பரி செடி. இந்த மல்பரி செடியில் பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்துருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸ். இது நல்லா ஹைட்டாக வளர்ந்துடுச்சிங்க. ஹைட்டாக வளர்ந்துட்டு மேலே தாங்க நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குங்க. இப்போ எல்லா ஃப்ரூட்ஸையும் நான் பறிச்சிட போகிறேன். நான் பார்த்துட்டு தாங்க போவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் பறிக்கலான்னா ஒரு ஃப்ரூட் கூட எனக்கு கிடைக்கிறதே கிடையாது. எல்லாம் அணில் சாப்பிட்டு போயிட்டுது. அதனால் இந்த ரெட்டாக இருக்கும் போதே கொஞ்சம் பறிச்சிடலான்னு பார்க்குறேன் இன்றைக்கி. அடுத்து என்னுடைய பிளான்ட்டு அந்த பொமக்ரானேட் இன்னொன்று நான் வந்து காய்ச்சிருக்குன்னு நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் காட்டியிருந்தேன். இங்கே பாருங்கள், இங்கே இது தொங்கிட்டு இருந்துச்சு, இதை தூக்கி மேலே கட்டி விட்டேன். அங்கே பாருங்கள் மேலே 2 ஃப்ரூட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 2 ஃப்ரூட் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய வந்து பூக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயுமே இதுவும் 20 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு சப்போட்டா செடி வச்சுருக்கேன். பாருங்கள், இது புதுசு தான், 6 மந்த்ஸ் தான் ஆச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சு. இது இப்போ நல்லா துளிர் விட்டு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு டேபிள் ஆரஞ்சு தான். இதில் பாருங்களேன் எப்படி வந்து என்னுடைய வந்து பொரிச்சுலக்கா வந்து நான் நடவும் இல்லைங்க, அதுவாக தானாக வந்து வந்துடுச்சு. அதெல்லாம் எடுக்கணும். இதில் பாருங்களேன் எவ்வளோ காய்ங்க. இது வந்து ஓவல் ஷேப். இது பாருங்கள், இது வந்து ஓவல் ஷேப்பு. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் விட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் எடுக்கணும். இங்கே பாருங்கள் புதுசாக வந்து காய்ங்க நிறைய வந்திருக்குங்க இதில். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க காய்ங்க. அதே மாதிரி இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது இன்னொன்று டேபிள் ஆரஞ்சு தான். இதில் வந்து இதுவும் 6 மந்த்ஸ் ஆச்சு நான் வச்சு. இதுலேயே நல்லா நிறைய காய்ங்க வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது 2-3 காய்ங்க இருக்குது. இதில் வந்து ஒரு கத்திரிக்காய் செடி இருந்துச்சு. அதனால் அது எனர்ஜியில் அதை எடுத்துக்கிட்டு அது நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அது இப்போ வந்து 3 மந்த்ஸ் ஆன பிறகு அது இப்போ தான் பிடுங்கி விட்டுருக்கேன். அது பாருங்கள் பூக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது நல்லா வளரும். இங்கே பாருங்கள் நல்லாவே இப்போ பூக்கள்லாம் வந்துக்கிட்டு இது நல்லா இப்போ வளர்ந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 மல்பரி செடி லாஸ்ட் டைமே நான் வீடியோவில் போட்டிருந்தேன். இங்கே ஒரு மல்பரி செடி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். மேலெல்லாம் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துடுச்சு. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு மல்பரி செடி, அதுவும் நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய பைனாப்பிள் செடி இங்கே பாருங்கள். இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ இது தான்.
ரெண்டும் 20 இன்ச் பாட்டில் தான் இருக்குது. 2 பைனாப்பிள் தொட்டி இருக்குது. அதில் பைனாப்பிள் நல்லாவே வளர்ந்துக்கிட்டு வருது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செரி பிளான்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இது 24 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன். நல்லாவே வளர்ந்துருக்கு செரி பிளான்ட்டு. லாஸ்ட் டைம் கொஞ்சம் பூலாம் விட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் காய்க்குது. 2 காயும் காய்ச்சிதுங்க. ஆமாம், 2 பழம் காய்ச்சிது. அதுக்கப்புறம் நல்லாவே இருந்துச்சு 2 செரி பழம். இந்த வாட்டி கொஞ்சம் வரணும் தான் பார்க்குறேன். தெரியல, பூங்க 1 2 தெரிஞ்சுது, ஆனால் என்னன்னு தெரியல. நல்லா தான் வளர்ந்துருக்கு செடி. வரணும் இந்த வாட்டி காய். பார்த்திங்கன்னா என்னுடைய திராட்சை செடி நல்லாவே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த வெயில்லையும், இந்த சென்னை வெயிலுக்கும் திராட்சை வருதுன்னா அதிசயம்தான். லாஸ்ட் டைம் இதுவும் வச்சு ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஆனால் திராட்சை வரல. ஆனால் லாஸ்ட் இயர் கொஞ்சம் கொஞ்சம் வந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் நிறையவே ஒரு 2020 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொத்தாக நிறையவே வந்துச்சுங்க திராட்சை செடி. நான் திராட்சை வந்ததையும் காட்டுறேன். நான் எடுக்கலை அதெல்லாம் கட்டிங்ஸ்லாம். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் திராட்சை நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் இப்போ கட் பண்ணி எடுக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருந்தேன். இங்கேயும் பாருங்கள், இங்கே நிறைய திராட்சை எல்லாமே நிறைய கொத்தாக தான் வந்துச்சு. எல்லாமே திராட்சைங்க. எனக்கு அதிசயம்தான். அதெல்லாம் கட் பண்ணி விட்டால் திருப்பியும் நெக்ஸ்ட்டு திராட்சை நல்லாவே வரும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இயரில். இது அதே மாதிரி ஒரு ட்ராகன் ஃப்ரூட் செடி இங்கேயும் இருக்குது. இதுலேயே நிறைய பூக்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பாருங்கள். அதே மாதிரி அந்த லாஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு திராட்சை செடி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு திராட்சை செடி இருக்குது. இது ஒரு ப்ளூ ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன். இதுவும் இங்கே பாருங்கள், இதுவும் நல்லா இந்த வெயிலையும் நல்லா பச்சை பசேல்னு வளர்ந்து தான் இருக்குது. கொஞ்சம் திராட்சைங்கெல்லாம் கூட வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதா? இங்கேயும் கொஞ்சம் திராட்சைங்கெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இங்கே இருக்கு, நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த செடி நான் செத்துச்சுருந்தாங்க நினச்சேன். ஆனால் இந்த வாட்டி அதை எடுத்து போடாமல் அப்படியே விட்டு கொஞ்சம் உரம்லாம் விட்டதுனால கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு. இது இப்போது நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம், இது நிறைய வரும்னு நினைக்கிறேன். இவ்வளோதாங்க என்னுடைய ஃப்ரூட் செடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இன்னைக்கு நான் எடுத்த அறுவடை. இன்னைக்கு நிறைய இருக்குது ட்ராகன் ஃப்ரூட்ஸு. இன்னும் நான் அதை பறிக்கலை. அதை எடுத்தால் இன்னும் ஒரு 5-6 வரும். இன்றைக்கி ஒரு 5 ட்ராகன் ஃப்ரூட் பறிச்சிருக்கேன். இவ்வளோ மல்பெரி எடுத்திருக்கேன், 3 லெமன் எடுத்திருக்கேன், 2 அத்திப்பழம் எடுத்திருக்கேங்க. இவ்வளோதாங்க என்னுடைய 2 மாடியில் இருக்கிற என்னுடைய பழச்செடிகள். இன்றைக்கி எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். திருப்பியும் என்னென்ன பழச்செடியில் நான் வேலை பண்ணணும், அது வேலை பண்ண பிறகு திருப்பி அதில் பழங்க வருதான்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.